இந்த போர் நடக்கிற சூழலையாவது இந்தியாவுக்கு ஏதாவது அழிவு வராதா? நாம் அதில் அரசியல் பண்ணிட முடியாதா? அப்படின்னுக்கிட்டு இங்கே பல பேர் தலைகீழ நிற்கிறாங்க. பொய்யெல்லாம் கிளப்பி விடுறாங்க. போர் வந்தால் தட்டுப்பாடு வந்துடும் எரிவாயுவுக்கு, அதை வச்சு நம்ம பிரச்சனை பண்ணி அரசியல் பண்ணி நரேந்திர மோடி கட்டவர் இவர் தான் போரை துவக்கி வச்சுட்டாரு, இவர் தான் ஏன் இவர் போய் தடுக்க வேண்டியதானே அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு கிடந்தாங்க. அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க. இதில் நமக்கு என்ன இருக்குது, சமாதானம் பண்ணுங்கன்னுக்கிட்டு பிரதமர் நரேந்திர மோடி சொல்லிட்டார். ஆனால் அந்த சண்டையால் 100 நாடுகளில் இப்போது திண்டாட்டமாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது. அவங்களுக்கு லாக்டவுன் பண்ணியிருக்காங்க அங்கெல்லாம். அதெல்லாம் பெட்ரோல் விலையெல்லாம் 200 300 அப்படின்னு ஏறி போச்சு அங்கெல்லாம். அமெரிக்காவில் கூட பாகிஸ்தானில் 300 ரூபா, இலங்கையில் 300 சில்லற ரூபா, இப்படி எல்லா இடமும் ஏறி போச்சு. எல்லாம் பிரச்சனையில் இருக்குது. ஆனால் இந்தியாவில் பிரச்சனை இல்லை. அதுக்கு யார் காரணம்? பிரதமர் நரேந்திர மோடி காரணம். இப்போ ஒரு டீசல் மேலே ஒரு 10 ரூபா, பெட்ரோல் மேலே ஒரு 10 ரூபா கலால் வரியை குறைச்சிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அது ஏன்னா ஏற்கனவே 27 இடத்துல தான் நம்ம குரூட் ஆயில் வாங்கிட்டு இருந்தோம். இப்போது பிரதமர் நரேந்திர மோடி வந்த பிறகு 41 இடம் ஆயிடுச்சு. உலகம் பூரா பல இடங்களில் அலைந்து திரிந்து அந்த குரூட் ஆயில் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். 60% குரூட் ஆயில் நமக்கு தேவையான டீசல் பெட்ரோல் வெளிநாட்டிலேருந்து வாங்குகிறோம். 40% தான் நம்ம நாட்டில் கிடைக்குது. அப்போ 41 இடத்துலேருந்து வாங்குறோம் இல்லையா? இந்த ஹார்மூஸ் ஜலசந்தியில் வரக்கூடியது ஈரான் பக்கத்தில் பிரச்சனை இருக்குது இல்லையா? அதனால் வேறு இடத்துல போய் வாங்குறது, அப்போ அலைச்சல் அதிகமாகுது. அதனால் அதனுடைய செலவு அதிகமாகும். அதனால் விலையை கூட்ட வேண்டிய அவசியம் வரும். எல்லா நாட்டிலும் விலையை ரொம்ப அதிகமாக கூட்டிட்டாங்க. ஆனால் இந்தியாவிலையும் அப்படி கூட்ட வேண்டிய அவசியம் வரும் இல்லை? அதனால் 1 லிட்டருக்கு 10 ரூபாயை பிரதமர் நரேந்திர மோடி அந்த எண்ணெய் நிறுவனங்களுக்கு கொடுக்குறாரு. கலால் வரியில் குறைவு பண்ணியிருக்கிறார், டீசலுக்கும் பண்ணியிருக்கிறார். ஏன்னா மக்களுக்கு நீங்கள் விலையை கூட்டாதுங்க, இந்தாங்க 10 ரூபா வச்சுக்கிடுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நாம் திருப்தியாக இருக்கோம், இப்போது சந்தோஷமாக இருக்கோம். எல்லாம் உலகமே பற்றி எரியும் போது, பிரச்சனையில் இருக்கும்போது இந்தியா மட்டும்தான் அமைதியாக இருக்குது, அமைதி பூங்காவாக இருக்குது. நாம் தான் சந்தோஷமாக இருக்கிறோம். அதுக்கு பிரதமர் நரேந்திர மோடி காரணம்.